ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. மோசடியில் தொடர்ந்து சிக்கும் நாமல் 6 மணி நேரம் சிஐடி விசாரணை. டிரம்பின் அறிவிப்பால் மீண்டும் பதற்றம். ஈரானின் உச்சகட்ட எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுப் பொருட்களுடன் வீதியில் காத்திருந்த சந்தர்ப்பம். ஆபத்தான கூடாரமாக மாறும் பசலின் வீடு, சூழும் பேராபத்து. ஈரான் மீதான புதிய தடைகள், அமெரிக்காவின் விரக்தியின் அறிகுறி. பொருளாதார மீட்சி தொடர்பில் ஆலோசனைகளை முன்வைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தனது குடும்பத்தின் தவறான தீர்மானங்களே காரணம் என்பதை முதலில் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து தற்போது நாமல் ராஜபக்ஷ கவலை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் பொருளாதார நெருக்கடி உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்கள் குறித்து அவர் பேசுவதில்லை என அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார தீர்மானங்களும் காரணமாக இருந்ததாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை நலிந்த ஜாயதேச சுட்டிக்காட்டினார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு பெறப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார மீட்சி குறித்து கருத்து தெரிவிக்கும் நாமல் ராஜபக்ஷ கடந்த காலத்தின் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதை விடுவித்து மக்களுடன் நேரடியாக இணைந்து அவர்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ளுமாறு நாமல் ராஜபக்ஷவிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ஜிஎல் பேரிஸின் இல்லத்தில் இரவு நேரங்களில் கூட்டங்களை நடத்துவதற்கு பதிலாக மக்களிடம் சென்று அவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் நலிந்த ஜாயதிச மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகி 6 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னணி தொடர்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள தாங்காளி பே ஹோட்டல் கொள்வனவு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்காக நாமல் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருந்தார். ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புடைய ZSN தொலைக்காட்சியூடாக ஈட்டப்பட்ட படத்தை கொண்டே இந்த ஹோட்டல் வர்த்தக பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து சென்றுள்ளார். அத்துடன் நாமலுக்கு எதிராக புதிய குற்றச்சாட்டுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான நாமல் ராஜபக்ஷ இதற்கு முன்பும் பல்வேறு நிதி முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கிருஷ்ணலங்கா நிறுவனத்தினால் ரக்பி விளையாட்டு மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2025 ஆண்டு ஜனவரியில் சட்டமாதிபரினால் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் என்ஆர் கன்சல்டேஷன்சி நிறுவனத்துடன் தொடர்புடைய 15 மில்லியன் ரூபாய் பண மோசடி மற்றும் பரிமாற்றம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டன. எவ்வாறாயினும் கோவல்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் தொடர்புடைய மற்றொரு பண மோசடி வழக்கில் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். அவரது சட்ட தகுதிகள் மற்றும் இலங்கை சட்ட கல்லூரியில் இணைந்து கொள்வது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்தது. எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை நாமல் வன்மையாக மறுத்துள்ளார். இந்த புதிய அழைப்பு முற்றிலும் தங்காளை பே ஹோட்டல் பரிமாற்ற தொடர்பான விசாரணைக்கு மட்டுமே என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையான பொருளாதார தடைகளை அறிவிக்க தயாராகி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மொக்ஷன் ரெஷாபி அமெரிக்காவின் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளுக்கு அண்டைக்கு வளைகுடா நாடுகள் ஒத்துழைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் வளைகுடா நாடுகள் இணைந்தால் கோர்முஸ் நீரிணைக்கு அப்பால் செல்லும் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களை இலக்காக கொள்ளும் நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார்.
அமெரிக்கா தன்னிச்சையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதற்கு வலுவான பதிலடி வழங்கப்படும் என ரெஷாபி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் உலக நாடுகளிடையே அணு ஆயுதங்களை பெறுவதற்கான ஆர்வத்தை அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் அணுசக்தி பாதுகாப்புக்கு பதிலாக பாதுகாப்பின்மை உருவாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2015ஆம் ஆண்டு தேர்தல் தோல்விக்கு பின்னர் கொழும்பில் தாங்குவதற்காக தான் நிர்மாணித்திருந்த பீஹோக் மென்ஷன் என்ற சொகுசு வீட்டை வழங்குவதாக அறிவித்திருந்ததாக தொழில் திருப்பம் தொழிற்சங்க கட்சியின் தலைவருமான ASP லியனகே தெரிவித்துள்ளார். எனினும் அந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக வீட்டை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு வழங்கும் முடிவு குறித்து அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை அழைத்து பேசியதாக தெரிவித்தார். அந்த வீட்டை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கினால் சட்ட ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவும் அப்போது தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் டிஎன்ஏ கூறியுள்ளார். மேலும் வீட்டை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியதுடன் அதற்கு பதிலாக ஆளுநர் பதவி வழங்கப்படும் என தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ தனது வீட்டுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தங்காலையில் இருந்து கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருந்ததாகவும் வழியில் பலமுறை தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் லியனகே மேலும் தெரிவித்தார். அப்போது ஏற்பட்ட சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்ஷவிடம் விளக்கியதாகவும் அதற்கு அவர் பயப்பட வேண்டாம் என்றும் வீட்டை திறந்து விடுமாறும் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து வேறு வழியின்றி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அந்த வீட்டை வழங்கியதாக தெரிவித்த ASP லியனகே அதன் பின்னர் சுமார் 4 மாதங்கள் கடந்தும் தனக்கு உறுதியளிக்கப்பட்ட ஆளுநர் பதவி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மாத்தறை பிரவுன்சில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் தென்னை தோட்டத்தில் அரைகுறையாக நிர்மாணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட கட்டடம் ஒன்று சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களின் பயன்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த காணி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிலையில் அதை கொள்வனவு செய்த பணமும் முறையற்ற வழியில் ஈட்டப்பட்டதாக சந்தேகித்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு நடைபெற்று வருகிறது. குறித்த காணி ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஹெர்பெர்ட் ஹெல்லர் என்பவருக்கு சொந்தமானது எனவும் சுமார் 60 பில்லியன் ரூபாய் அந்த காணி கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த காலத்திலும் குறித்த காணியில் கட்டட நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் 2 அல்லது 3 மாடி கட்டடம் அமைக்கும் வகையில் பாரிய கம்பிகளுடன் கூடிய தூண்கள் அமைக்கப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவசரமாக சுவர்கள் எழுப்பப்பட்டு பூச்சு பூசப்பட்டு கூரை அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 9 கொள்கலன்களில் கட்டடப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவ்வப்போது நிர்மாண பணிகள் இடம்பெற்றதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற வழக்குடன் தொடர்புடைய குறித்த கட்டடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம் என்பதற்கான பல்வேறு தடயங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெற்று மதுபான போத்தல்கள், தீப்பெட்டிகள், லைட்டர்கள், படுக்கை விரிப்புகள், ஊசி மருந்துகள், ஊசி செலுத்துவதற்கான உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குறித்த கட்டடத்தை பல்வேறு குழுக்கள் அல்லது நபர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வருவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதேவேளை காணி கொள்வனவு தொடர்பான வழக்கில் பசில் ராஜபக்ஷ பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரது பிணை பணத்தை பறிமுதல் செய்வதற்கும் பிணைதாரர்களிடமிருந்து அதனை அறவிடுவதற்கும் மாத்தறை பிரதான நீதவான் உத்தரவிட்டிருந்தார். மேலும் பசில் ராஜபக்ஷவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை எதிர்வரும் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பசில் ராஜபக்ஷ 3வது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக இதுவரை விதிக்கப்பட்டவற்றில் மிக கடுமையான பொருளாதார தடைகளை அறிவிக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 2 மணியளவில் புதிய தடைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பென்சன்ட் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்காவின் புதிய தடைகள் தொடர்பான அறிவிப்பை ஈரான் விரக்தியின் வெளிப்பாடாகவே கருதுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் ஈரானை அடிபணியச் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி மீண்டும் பழைய அணுகுமுறைகளை அமெரிக்கா முன்னெடுப்பது அதன் விரக்தியை வெளிப்படுத்துவதாகவும் அரக்சி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைகளுக்கு நீதிமன்றம் கண்ணியத்தின் அடிப்படையில் தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை ஏற்கனவே சர்வதேச பொருளாதார தடைகளால் ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்
தாக்குதல்களை ஆரம்பித்த பின்னர் ஈரானின் பல்வேறு உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பல மாதங்களாக நீடித்து வரும் மோதலுக்கு மத்தியில் ஈரான் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீரிணையில் சில எண்ணெய் கப்பல்களில் போக்குவரத்துக்கு ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகள் ஈரானின் பொருளாதாரத்திலும் சர்வதேச எண்ணெய் சந்தையிலும் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. மோசடியில் தொடர்ந்து சிக்கும் நாமல் 6 மணி நேரம் சிஐடி விசாரணை. டிரம்பின் அறிவிப்பால் மீண்டும் பதற்றம். ஈரானின் உச்சகட்ட எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுப் பொருட்களுடன் வீதியில் காத்திருந்த சந்தர்ப்பம். ஆபத்தான கூடாரமாக மாறும் பசலின் வீடு, சூழும் பேராபத்து. ஈரான் மீதான புதிய தடைகள், அமெரிக்காவின் விரக்தியின் அறிகுறி.